இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் வந்து சப்பாத்தி வித் மஷ்ரூம் கிரேவி வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி அரைச்சி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்புறம் மசாலா பொருட்கள் இந்த மாதிரி அரிசி மாவுலேயும் உப்புலேயும் போட்டு வாஷ் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமை. அதுக்கு தாளிப்புக்கு வந்து ஹோல் ஸ்பைசஸ், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அது கண்ணாடி பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சம் அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் மஷ்ரூமை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து நல்லா அதை வந்து தண்ணியில் கரைசி கட்டி இல்லாமல் கரைசிட்டு கடைசியாக வந்து அதை வந்து ஊற்றுனிங்கன்னா கொஞ்சம் திக்கானது வரும். ஹோட்டல் ஸ்டைலில் சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.